This is day 25 of getting a job in IT company. ஸோ நிறைய பேருக்கு லிங்க்டின் எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியாது. ஏன் எனக்குமே இது வரைக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப் ஓப்பனிங் பார்க்குறீங்க, ஒரு ஐபிஎம் அண்ட் அமேசான் கம்பெனிலலாம் ஓப்பனிங் இருக்குது. இப்போ நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுறது ஓகே தான், அது உங்கள் ரெஸ்யூமே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனால் உங்களுக்கு கூப்பிடுவாங்க, கால் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெஃபரல் மூலியமாக போகலாம். ரெஃபரல் மூலியமாக போனால் உங்கள் ரெஸ்யூமே கொஞ்சம் சீக்கிரமாக மூவ் ஆகும். நீங்கள் ரெஃபரல் ட்ரை பண்ணுறீங்கன்னா லிங்க்டின் இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் லிங்க்டின்ல வந்து எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி பீப்புளுக்கு வந்து நீங்கள் சர்ச் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். கூட கனெக்ட் ஆகி அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இந்த மாதிரி நான் ஒரு ஃப்ரெஷர், எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, இந்த மாதிரி இந்த ரோல் ஓப்பனிங் இருக்குது, நீங்கள் எனக்கு ரெஃபரல் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பேர் வந்து அந்த மெசேஜை பார்க்க மாட்டாங்க ஆப்வியஸ்லி. ஆனால் பட் சில பேர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் வந்து 3 or 4 ரெஃபரல்ஸ் வாங்கியிருக்கேன் வேறு கம்பெனியில். யாருமே யூஸ் பண்ணாத ட்ரிக் தான் நான் சொல்லுவேன், ஏன்னா என்கிட்ட யாரும் சொல்ல. ஸோ அண்ட் தென் பைத்தானில் ஓப்ஸ் கான்செப்ட் வச்சு ஒரு வெப் அப்ளிகேஷன் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். வெப்பில் வந்து நம்ம எப்படி ஆட்டோமேஷன் பண்ணலான்னு சொல்கிறது தான் வந்து செலினியம் பார்ட். செலினியமும் பைத்தானும் சேர்ந்தால் நம்ம வெப் அப்ளிகேஷனை வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். இப்போ ஒரு யூசர் வந்து ஒரு லிங்க் ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா அது எங்கே போகிறது, பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. இப்போ ஒரு லிங்க் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது எங்கே டைரக்ட் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து செலினியம் அண்டு பைத்தான் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்த்துட்டு வந்தோம். நாளைக்கு பார்ப்போம். பை.